நடிகை கௌரி கிருஷ்ணனை அதுவருக்கத்தக்க வகையில் ஆணாதிக்க திமிரில் ஒழுக்கக்கேடான முறையில் நீங்கள் கேள்வி கேட்டது தான் சென்னை பத்திரிகையாளர் மன்றம் உங்களை வன்மையாக கண்டிச்சிருக்கு. இது எப்படி பார்க்க? பத்திரிகையாளர் மன்றம் எப்போ நடிகர் சங்கமாச்சு எனக்கு தெரியல. இல்லை, ஒரு பத்திரிகையாளர் தவறு பண்ணால் அதை கண்டிக்க வேண்டியது பத்திரிகையாளர் தவறு பண்ணா நினைக்கலாங்க. பத்திரிகையாளர் தவறு பண்ணானா இல்லையான்னு முதல்ல பத்திரிகையாளர்கிட்ட விசாரிக்கணும். நானும் அந்த பத்திரிகையாளர் சங்கத்தில் ரொம்ப வருஷம் முன்னாடியே மெம்பராக இருந்தேன். இடையில புதுப்பிக்காமல் விட்டேன். இப்போ கேட்டேன். இப்போ தாங்க எலெக்ஷன் டைம்னாங்க. அதுக்கப்புறம் வெப்சைட்டில் அனுப்ப சொன்னாங்க. இது வெப்சைட்டுங்கிற என்ன இமெயிலில் அனுப்ப சொன்னாங்க. அனுப்பினா பதிலே வரல. 2 முறை 3 முறை அனுப்பிட்டான், பதில் வரல. ஒருவேளை நீங்கள் பத்திரிகையாளர் மன்றத்தில் உறுப்பினராக இருந்திருந்தா உங்களை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியிருப்பாங்க, அல்லது அதிரடியாக உங்களை நீக்கியிருப்பாங்க. எதுக்காக நிற்கணும் எனக்கு புரியல. அதுதான் அவங்க சொல்லிட்டாங்களா, ஆணாதிக்க திமிர்ல கேள்வி கேட்டிருக்கீங்க, வகையில திமிர் கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆணாதிக்க திமிர்ல கேள்வி கேட்கவே இல்லை. அந்த செயலாளர்கிட்டையும் நான் பேசிட்டேன். என்ன அப்படின்னா அவங்க என்ன விளக்கம் கேட்டுட்டு நான் ஆணாதிக்க திமிர்ல கேள்வி கேட்டேன்னா இங்க நடந்ததே வேற. இங்க ஊர் உலகமே பார்த்துட்டு நடந்தது இல்ல, பாதி தான் பார்த்துருக்கு. கேள்வி கேட்டது ஒரு நாள் நேத்தி அவங்கள்ட்ட பேச விடாம நான் பண்ணங்கிறது தான் கம்ப்ளைண்ட். ஏன் பேச விடாம பண்ணங்கிறத நீங்க யாருமே இன்னும் பார்க்கல. பேச விடாம பண்ணீங்க. ஒரு சேனலில் போய் இங்கே நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறேன், இங்கே விட்டுட்டு நீங்கள் ஒரு சேனலில் போய் ஸ்டூபிட் கொஸ்டின் இடியாட்டிக் பிஹேவியருங்கிற ரேஞ்சில் பேசுனீங்கன்னா அந்த சேனலை எனக்கு பல பேர் அனுப்புகிறாங்க. இல்லை, அந்த கொஸ்டின் உண்மையிலுமே ஸ்டூபிட்டாக இருந்தது, முட்டாள்தனமாக இருந்ததுங்கிற வாதம் தான் நடிகை கௌரி கிருஷ்ணனோட வாதம். அதான் எந்த விதத்தில் முட்டாள்தனமாக இருந்தது? காலங்காலமாக என்னுடைய எடையை போய் கேட்குறீங்களே. அவங்கள்ட்ட கேட்கலையே, நான் ஹீரோட்டெல்லாம் கேட்டேன். அங்கே அவங்க கேட்டாலும் யாருடைய வெயிட்டை கேட்குறீங்க? ஏன் கேட்டேன்? ஹீரோ தூக்கி சுற்றினாரு. நான் வந்து ஜிம் பாடிங்கிறனால எனக்கு சௌகரியமா கேட்ட கேள்விக்கும் அவங்க ஒருவேளை பதில் சொல்லியிருந்தா அந்த பதிலுக்கும் என்ன, அந்த பதில் வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நான் ஒன்றும் பண்ண போறது இல்லை சார். இந்த படத்துக்கு இப்போ இன்னைக்கு ரசிகர்களா நம்ம வந்து பத்திரிகையாளர்கள், ரசிகர்களோட மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல. படம் பார்க்க வரணும்னா இதெல்லாம் இருந்தால் வரணும்னு ஒரு தரப்பு இருக்குல்ல.